கொடைக்கானலில் மதுபோதையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட காவலர் ஒருவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். போதை மயக்கத்தில் வாக்கி டாக்கியில் உயரதிகாரிகளை ஆபாசமாக பேசி வரம்பு மீறிய காவலருக்கு சக அதிகாரிகள் புகட்டிய பாடம் என்ன? மது போதையில் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு எல்லை மீறிய தலைமை காவலர் வழக்கு பதிவு செய்து கைது செய்த சக காவலர்கள் நடந்தது என்ன? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர் தங்கபாண்டி. சம்பவத்தன்று தலைக்கேறிய போதையில் அரசு மருத்துவமனைக்கு சென்றவர் தனக்கு சிகிச்சை அளிக்கச் சொல்லி அங்கிருந்த செவிலியர்களிடம் சண்டை போட்டுள்ளார். மது போதையில் இருந்ததால் சிகிச்சை அளிக்க இயலாது என்று செவிலியர்கள் கூறியதாக சொல்லப்படும் நிலையில் திடீரென ஆவேசமடைந்த காவலர் மருத்துவமனையில் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். மேலும் மேஜை, நாற்காலி உள்ளிட்டவற்றை தூக்கி வீசி சூறையாடியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். காவலர் ஒருவர் போதையில் எல்லை மீறியதாக மருத்துவமனை நிர்வாகம் காவல் நிலையத்திற்கு போன் செய்து புகார் அளித்துள்ளனர். இதனால் அங்கிருந்து கிளம்பி காவல் நிலையம் சென்ற தலைமை காவலர் தங்கபாண்டி வாக்கி டாக்கியை கையில் எடுத்து உயரதிகாரிகளை ஆபாசமாக பேசி சத்தம் போட்டுள்ளார். காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த ஃபைல்களை தூக்கி வீசி வரம்பு மீறியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து அண்ணா சாலையில் உள்ள பெட்டி கடைக்கு சென்றவர் சிகரெட் பிடித்தவாறு கடைக்காரரிடம் தகராறு செய்துள்ளார். இப்படி ஒரே நாளில் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட தலைமை காவலர் தங்கபாண்டி மீது தற்போது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கைதான காவலரிடம் நேரில் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிகிறது. அவர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை பாயும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.